அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நமக்கு எல்லா விஷயங்களையும் குர்ஆனும் ஹதீஸும் போதிக்கிறது. மனதிற்கு மகிழ்ச்சியும் இதயத்திற்கு உற்சாகமும் ஆன்மாவிற்கு உணர்வும் உடலுக்கு சக்தியையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் கஸ்தூரி நறுமணம் பூசுதல் என்பதாக ஹரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். ஹுப்பிப இலைய மினத் துன்யா, உலகத்தில் எனக்கு பிடித்தமானது, பிரியமானது, விருப்பமானது, நான் எடுத்துக்கொள்வது இரண்டு விஷயத்தை சொல்கிறார்கள் இந்த ஹதீஸில். ஒன்று அன்னிசா, பெண்கள். இன்னொன்று வத்தீபு, நறுமணம். நிசா, பெண்கள் என்று சொன்னால் சுருக்கமாக அல் மர்அத்து ஸாலிஹா அத்துன்யா குல்லுஹா மதா வ கைருல் மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த ஹதீஸ் தான் இந்த நிசா என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் இருந்த போதிலும் இந்த ஹதீஸ் முழுமையாக அந்த நிசா என்ற வார்த்தையை நபி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு உலகத்தில் பிடித்தமான விஷயம் பெண்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு இந்த ஹதீஸ் பொருத்தமான விளக்கமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸுடைய கருத்து என்ன? அத்துன்யா குல்லுஹா மத்தா, உலகம் என்பது முழுக்க முழுக்க ஒரு விஷயங்கள், பொருட்கள். அப்படி இருப்போது வகைரு மத்தாய் துன்யா, உலகத்துடைய பொருட்களின் சிறந்தவை அல் மர்அத்து ஸாலிஹா, அழகான ஈமானுள்ள சாலிஹான நற்குணமுள்ள பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னு நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் இங்கே அந்நிசாவு, பெண்கள் எனக்கு பிடிக்கும் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று பல கருத்துக்கள் சொல்ல பொழுதும் இந்த கருத்தையும் வலியுறுத்துகிறார்கள். குறிப்பாக பல முஃபஸ்ஸிரீன்கள், முஹக்கிகீன்கள், முஹத்திஸ்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், பெண்களிலேயே நற்குணமுள்ள பெண் என்று எடுத்துக்கொண்டால் அது அஸ்வாஜே முத்தஹராத், உம்மஹாத்துல் முஃமினீன், அஸ்வாஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படுகின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள், நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவர்கள் என்பதாக சொல்கிறார்கள். இரண்டாவது விஷயம் அத்தீபு, நறுமணம். நபி அவர்களுக்கு நறுமணம் அதிகமாக பிடிக்கும். எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மனதிற்கு மகிழ்ச்சியும் இதயத்திற்கு உற்சாகமும் ஆன்மாவிற்கு உணர்வும் உடலுக்கு சக்தியும் சுறுசுறுப்பும் வேண்டும் என்று சொன்னால் கஸ்தூரி போன்ற நறுமணத்தை பூசிக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் நஸையில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், மன் உரித அலைஹி தீபுன் ஃபலா யருத்துஹு, யாராவது நறுமணம் கொடுத்தாங்கன்னு சொன்னால், மன் உரித அலைஹி தீபுன், யாராவது நறுமணம் கொடுத்தாங்கன்னா, அத்தர் கொடுத்தாங்கன்னா, ஃபலா யருத்துஹு, என்ன செய்யாதீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. ஃபஇன்னஹு, ஏனென்றால் அது ஹஃபீஃபுன் மஹமலி, எடுத்துட்டு போகிறதுக்கும் லேசான விஷயம், அது வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப லேசான காரியம். இரண்டாவது தய்யிபுர் ராஹதி, அதாவது மனதிற்கு முகர்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாயிரும், உள்ளமே கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த அத்தரில் ஆல்கஹால் என்று சொல்லப்படுகின்ற மதுவுடைய வாடை கலந்திருக்கக்கூடாது. மது கலக்காத சரியான அத்தராக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸ் முஸ்லிம், நஸை, அபூ தாவூத் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, கஸ்தூரி பற்றி நாயகம் சொன்னார்கள், ஹுவ அத்தியபு தய்யிப், ஹுவ அத்தியபு தீபு, ஹுவ அத்தியபு தீபி என்பதாக சொன்னார்கள். அழகாக சொன்னார்கள். ஹுவ, அந்த கஸ்தூரி இருக்கிறதே, அத்தியபு தீபி, நறுமணங்களிலேயே மிக சிறந்த நறுமணம் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியவர்களே, கஸ்தூரி மட்டுமல்ல, எல்லா நறுமணமும் கூடும். ஆனால் அது ஹராமாக இருக்கக்கூடிய வஸ்தில் உருவாக்கப்பட்ட நறுமணமாக இருக்கக்கூடாது. ஹராமில்லாத நறுமணமான பொருளாக இருந்தால், ஜாயிஸான பொருளை கொண்டு
ஆகுமான பொருளை கொண்டு அந்த அத்தர் தயாரிக்கப்பட்டிருந்தால் அது கூடும் என்பதற்கு இந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை மறுபடியும் சொல்கிறேன். கஸ்தூரியை பற்றி நபி அவர்கள் கூறினார்கள், ஹுவ அத்தியபு தீபி, நறுமணத்திலேயே சிறந்தது அது எதுவாக இருக்கிறது, கஸ்தூரியுடைய நறுமணமாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி, நசையில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக, குறிப்பாக பெண்ணாக இருக்கக்கூடிய தன்னுடைய தாயை மதிக்கக்கூடியவர்களாக, பெண்ணாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை மதிக்கக்கூடியவர்களாக, அதே போன்று பெண்ணாக இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரி தங்கைகளை மதிக்கக்கூடியவர்களாக, பெண்ணாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகள்களை நாம் மதிக்கக்கூடியவர்களாக, சிறிய பெண்களாக இருந்தால், சிறு வயது பெண்களாக இருந்தால் தன்னுடைய மதரசாவுடைய, மக்தபுடைய, தன்னுடைய அக்கம் பக்கம் உள்ளவர்களுடைய பெண்கள், பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள், வயதிற்கு வராத பிள்ளைகள், அப்படிப்பட்டவர்களை பாசத்தோடும் பண்போடும் அன்போடும் அரவணைக்கக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு சான்றாக இருக்கிறது. அதே போன்று ஹுஷ்பு இத்ரு, ஹலாலான வஸ்தை கொண்டு உருவாக்கப்பட்ட இத்ராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஹதீஸ்களின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.